யாழ் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பசுப்பாலில் டொவி கிண்ட போகிறோம். வாங்கோ பார்ப்போம். 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 2 லிட்டர் பால், 1 கிலோ சீனி, 5 கரண்டி கொக்கோ பவுடர், 2 கரண்டி மாஜரின் பட்டர் என்னென்ன உங்களுக்கு விருப்பமானது, அதோட வெனிலா பவுடரும் எடுத்து வச்சுக்கோம். வெனிலாவும் வாங்கோ அப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். வாங்கோ அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். 2 லிட்டர் பால், ஒரு கிலோ சீனி. நாங்கள் பாவிக்கிற கரும்பு சீனியை போடுறோம். நீங்கள் பாவிக்கிற சீனியை பாவிங்க. 1 லிட்டர் போட்டுக்கண்டா 1/2 லிட்டர் சீனி போடுங்க. இப்போ நாங்கள் 1 கரண்டி மாஜரின் போடப்போம். மாஜரினோ பட்டரோ எதண்டான உங்கள்கிட்ட இருக்கிற போடுங்க. பேர்த்து இறக்கையில் 1 கரண்டி போடுவோம். 1-2 கரண்டி போடுவோம். இதை நாங்கள் அடுப்பில் வச்சு விடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். துவக்கத்தில் கொஞ்சம் இடக்கிடையினாலும் கடைசி நேரம் தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். நாங்கள் 10 நிமிஷமாக கொதித்து கொண்டு இருக்குது. இதில் பெரிய இவ்வளோ நேரம் ஒரு வேலையும் இல்லை. மேலே வர ஒட்டி பிடிக்கிறதால மட்டும் வலிச்சு உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. சரி, அந்த கீழே போய் ஒட்டி வைக்கலாம். எங்களுக்கு இதில் வேலை இருக்குது. மற்றபடி வேலையும் இல்லை. இதில் பக்கத்துலேயே இருந்து மேலே வர்றதுல வலிச்சு வச்சு போட்டுக்கொண்டு இருக்கிறது. நல்லா அடுப்பு வச்சுருக்கேன். சரியாக 10 நிமிஷம் நாங்கள் அடுப்பில் வச்சு ஒரு மணிச்சாலும் அடுப்பில் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் கொக்கோ பவுடர் விட போகிறோம். இதால் 4 கரண்டி போட போகிறேன். நாங்களும் சொட்டு தண்ணி விடு இப்படியே போட்டோம்டா கட்டியாக நேரத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் இதில் விடுற தண்ணின்ற அளவை பார்த்தோம்டா அது கொஞ்சம் தண்ணி விடுங்கோ. கொக்கோவா விடுவோம். அதை மட்டும் கிளம்பும். நல்லா வச்சுட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள நல்லா கொஞ்சம் போடுறோம். இப்போ கொஞ்சம் வெனிலா, இது வெனிலா பவுடர் அவித்தோடியா அதை வந்து நாங்கள் ஒரு 3/4 கரண்டி எப்படி போடுங்க. வலிச்சு 2 நிமிஷம் போகும். எல்லாம் விட்டாத தருவோம். அந்த இறக்கம் முதல் நாங்கள் இந்த தட்டுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயை பூசி வைப்போம். நல்லா எல்லா பக்கம் பரவலாக பூசுங்க. இதுக்குள்ள இறக்க போகிறோம். நேரம் இதை தட்டுக்கும் பின்னால் நல்லா பூசி வைங்க. இதால் தான் தட்ட போகிறோம். வாங்க நீ இறக்குவோம்.
இப்படியே கலக்குவோம் இதுக்குள்ள. இறக்கும் எல்லாத்தையும் பாருங்க இறக்கியாச்சு. நாங்கள் நெய் பூசினாங்க தானே எண்ணெய் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா வேணுமோ அந்த அளவுக்கு தட்டுங்கோ. தட்டி இப்படியே ஆற விடுவோம். நல்லா ஆற விடுவோம். ஒரு சொட்டு எண்ணெயை பூசி போட்டு தட்டினீங்கன்னா வடிவாக தட்டுப்படும். நல்லா உங்களுக்கு இந்த அளவு மெல்லிசில் மொத்தமாக வேணுமாட்டா மொத்தமாக விடுங்கோ, மெல்லிசா வேணுமாட்டா மெல்லிசா தட்டுங்கோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மொத்தத்துக்கு தட்டுங்கோ. தட்டி போட்டு சூட்டோட கீறி விடுங்கோ. இப்போ இந்த கடைசியாக வட்டி எடுப்போம். அப்படியே வட்டி கீறி போட்டு விடுங்கோ. எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் வெட்டுங்கோ. வெட்டுவோம். இது நான் செய்யல, நீங்கள் கவனிச்சிருப்பீங்களோ என்ன தெரியாது. பால் கொஞ்சம் திரஞ்ச மாதிரி வந்தது. நாங்கள் எங்கட மில்க் போர்டில் வேண்டியதுல அப்படி வர்றதே இல்லை. இதுவேல் ஃபுட் சிட்டியில் போய் பண்ணி வந்தது. என்ன இதுன்னு தெரியல. ஆனால் இதே அளவில் போட்டு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வடிவாக வரும். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். இது சின்ன மருமகண்ட கத்தி. சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய்.